வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, மக்கள் நல பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி வந்து தமிழகம் முழுவதில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெறும். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து தேர்தல் வாக்குறுதி 315 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அ 25,000 பெண் மக்கள் பணியாளர் நியமிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த 2 கோரிக்கை நிறைவேற்றல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க், ஊராட்சி செயலாளர் சங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நல பணியாளருக்கு 3 கோரிக்கைகள் குடுத்து போராட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ கட்சி சார்புல பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல பணியாளருக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணாங்க அவங்க கோரிக்கைகள் நிறைவேத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தேமுதிக கட்சி கூட மக்கள் நல பணியாளருக்கு அ குரல் குடுத்திருக்காங்க. அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்து தான் அந்த எம்ஜிஆர் ராஜேஷ் திட்ட ஒருங்கிணைப்பாளரே கொண்டு வந்தாங்க. இன்னும் அ பார்த்தீங்கன்னா, தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் மக்கள் நல பணியாளர் சப்போர்ட் பண்ணல. ஆளுங்கட்சி என்ன சொல்லப் போறாங்கன்னு பார்க்கலாம். 14ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும், அது மட்டும் இல்லாத 24ஆம் தேதி வந்து ஊராட்சி செயலாளர் போராட்டத்திலும் மக்கள் நல பணியாளர்கள் வந்து கலந்துப்பாங்க. அந்த போராட்ட கோரிக்கைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல விழிப்புணர்வு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியலட்சுமி. தேங்க்யூ.